வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படும். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படும். ஆமேன். அதுக்கு தான் நம்ம சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். ஆமேன். உங்களுக்கு கூட்டத்தை பார்க்காதீங்க, ஒரு ஆத்துமாவை பாருங்க. ஆமேன். ஒரு ஆத்துமா அந்த ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷப்படுகிறதா, மிகுந்த சந்தோஷம். அந்த பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷப்படும் பொழுது உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அந்த பரலோகத்தில் இருக்கிற சந்தோஷம் உங்க குடும்பத்தில் இருக்கும். பரலோகத்தில் அந்த பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும் பொழுது அதே சந்தோஷம் உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில் இருக்கும். ஆமேன். நிறைய நம்ம என்ன தெரியுமா, நிறைய சத்தியத்தை கேட்கிறோம், நிறைய அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிச்சுக்கிறோம். அதுல செயல்படுத்தாட்டி வேலையே கிடையாது. பிரசங்கம், ஏகப்பட்ட பிரசங்கம் இருக்குது. இலங்கையில எங்க பார்த்தாலும் பிரசங்கம் தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரசங்கமே தான் ஊழியம். ஆனா அதுல எந்த மாற்றம் வரப்போறது இல்லை. மாற்றம் எப்போ வரும்னா செயல்முறைப்படுத்தும் பொழுதுதான் மாற்றம் வரும். செயல்படுத்தணும். இப்ப நம்மளாம் எவ்வளவு சத்தியத்தை கேட்கிறோம், எவ்வளோ வசனத்தை கேட்குறோம், எத்தனை முறை ஜெபம் பண்ணியிருக்கிறோம், எத்தனை முறை நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஆண்டவரே, நான் அந்த ஊழியத்தை செய்கிறேன், சுவிசேஷம் அறிவிக்கிறேன், ஆத்துமா ஆதாயப்பட எத்தனையோ முறை நம்மளை அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஆனால் யாருமே என்ன செய்யலை, செயல்படுத்த மாட்டேங்கிறோம். அங்கே எப்போ அந்த பலன் உண்டாகும், எப்போ அந்த ரட்சிப்பு உண்டாகும், எப்போ பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும்னா செயல்படுத்தும் பொழுது தான். ஆமேன்.